ஓடும் காரிலிருந்து பெண் வழக்கறிஞரை காதலன் தள்ளிவிட்ட சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்ன? மங்காத்தா திரைப்படத்தில் காதலியின் கண் முன்பாகவே அவரோட தந்தைய காரிலிருந்து கீழே தள்ளி லவ் பிரேக்கப்ப வெளிப்படுத்தும் ஆன்டி ஹீரோவை நாம பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட இது போலதான் காதலியவே ஓடும் கார்ல இருந்து தள்ளிவிட்டு லவ் பிரேக்கப்ப வெளிப்படுத்தி இருக்காரு ஒரு சட்ட கல்லூரி மாணவர். இந்த ரியல் சம்பவத்துல ஈடுபட்ட ஆன்டி ஹீரோவின் பெயர் அமர்கீத். 29 வயதாகும் இவர் சட்ட கல்லூரியில மாணவரா இருக்காரு. அமர்கீத்தும் சென்னை உயர்நீதிமன்றத்துல பயிற்சி வழக்கறிஞரா பணியாற்றும் 25 வயதான இளம்பெண்ணும் காதலித்து வந்திருக்காங்க. அந்த இளம்பெண்ணிடம் நான் உன்னையே திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அம்கிரீத் அபிடவிட் கொடுத்ததா தெரியுது. இந்நிலையில் சம்பவம் நடந்த அன்னைக்கு காதலிக்கு போன் செய்த அமர்கீத் அப்செட்டாக உள்ளது, வா மூவி போலாம் என்று கூறி அழைத்து சென்றுள்ளார். அவர்களின் கார் சென்னை வடபழனி அருகே சென்று கொண்டிருந்த போது காதலியிடம் அமர்கீத் தனக்கு வேறொரு பெண்ணோட திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருப்பதால் காதலை பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டா என அலிகேஷனை முன்வைத்திருக்கிறார். இருவருக்கும் காரிலேயே ஆர்குமெண்ட் முற்றியிருக்கிறது. தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக அந்த பெண் எதிர்வாதம் செய்து காதலின் பிரேக்கப் பெட்டிஷனை நிராகரித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் அந்த காருக்குள்ளேயே கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நினைத்த அமர்கீத் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் இதயத்தில் குத்தி கிழித்திருக்கிறார். மேலும் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஓடும் காரிலிருந்து கதவை திறந்து இளம்பெண்ணை கீழே தள்ளிவிட்டு மங்காத்தா அஜித்தை போல திரும்பி பார்க்காமல் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. காயமடைந்த பெண்ணை மீட்ட பொதுமக்கள் அவரை அருகிலுள்ள கே நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மாம்பலம் போலீசார் அமர்கீத் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் 2 தரப்பினரையும் தொடர்பு கொண்டு விசாரிக்க முயன்றபோது இருவரும் அட்வொகேட் என்பதால் இந்த பிரச்சனையை எங்களுக்குள்ளேயே சமரசமாக பேசி தீர்த்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். எனினும் இளம்பெண்ணின் இதயத்தில் கத்தியால் கீறும் அளவிற்கு விவகாரம் சென்றிருப்பதால் நியாயமான விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.